அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தா. தேவகோட சேர்மன் மாணிக்க வாசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி முருகப்பா சயின்ஸ் கிளப்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க. அதில் நாங்கள் மூணு விதமாக ஒரு பாட்டில் பீக்கர் எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பீக்கரில் சாதா வாட்டர் ஊற்றிருக்கோம். ரெண்டாவது பீக்கரில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஊற்றிருக்கோம். மூணாவது சோடியம் ஹைட்ரஜன் பெல்லட் அதில் போட்டு நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை இதுல ஃபர்ஸ்ட் சாதா வாட்டர்ல விடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது சாதா தண்ணி வாட்டர்ல விடும்போது சாதாரணமாக தான் இந்த பேப்பர் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை விடும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் விடும்போது இந்த ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் ரெட் கலரில் மாறுது. அதே இந்த சோடியம் ஹைட்ராக்சன் பெல்லட்டில் நம்ம இந்த லிட்மஸ் பேப்பரை விட்டு பார்ப்போம். நம்ம இதை விடும்போது இந்த இதில் இருக்க ப்ளூ கலரை விட திக்கான ப்ளூ கலர் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. அதே நம்ம ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை சாதா வாட்டரில் விட்டு பார்ப்போம். இப்போயும் ரெட் கலர் பேப்பர் சாதாரணமாக தான் இருக்கு. இதை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் விட்டு பார்ப்போம். இது முதல் இருந்ததை விட கொஞ்சம் திக்கா ரோஸ் கலரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சோடியம் ஹைட்ராக்சன் இந்த பெல்லட்டில் விடும்போது இது ரெட் கலரில் இருந்தது ப்ளூ கலரில் மாறி இருக்கு. இது ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் அமிலம் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த சோடியம் ஹைட்ராக்சன் பெல்லட்டில் காரம் இருக்குது. இது இதில் விடும்போது ப்ளூ கலரில் இருக்கிறது சிவப்பு கலர்லையும் சிவப்பு கலரில் இருக்கிறது ப்ளூ கலர்லையும் மாறும். ஏன்னா இது ரெண்டுமே வேறு வேறு விதமான அமிலங்கிறதுனால அது கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த லிட்மஸ் பேப்பர் தாவரத்திலேருந்து தயாரிக்கிறதுனால இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இருக்குது. நன்றி, வணக்கம்.